உங்கள் மெக்கானிக் டாடா ஹெச்டி ப்ளஸ் வண்டியோட கம்ப்ளைண்ட் வந்து பிரேக் வந்து லோவாக பிடிக்குது. எந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா வந்து உள் வாங்கி பிடிக்கிற மாதிரி இருக்குது. பிரேக் பூஸ்ட் உள்ள வண்டி. அது பேக் வீல் பிரிச்சு என்னதுன்னு பார்க்கலாம். அது ட்ரம் தட்டினா வெளியே வந்துடும். இல்லாட்டினா இந்த 2 ஸ்க்ரூ போட்டிங்கன்னா ஹைட்ராலிக் மாதிரி வெளியே வந்துடும். சொல்லுவா பார்த்தீங்கன்னா லைனிங் ஃபுல்லாக வந்து ட்ரை ஆகிருக்கு. திக்னஸாக குறைஞ்சிருக்கு. பார்த்தீங்கன்னா தெரியும். நம்ம வந்து கழட்டி மாட்டிடலாம். இதான் ஃபால்ட்டு. உள் வாங்கி பிடிக்கிறனால வந்து இதுதான். அதே மாதிரி அந்த பக்கமாக வந்து கழட்டி தட்டி எடுக்கிற டைப் தான். வந்து தட்டி பக்கம் கழட்டியாச்சு. தேஞ்சிருக்கு பாருங்கள். வந்து லாக் செட்டு வெளியே வந்து தேஞ்சு ஃபுல்லாக மொட்டை ஆகிடுச்சு பாருங்கள். அந்த ட்ரம் தேய்கிற அளவுக்கு வந்து இன்னும் ஓட்டி இருந்தாங்கன்னா ட்ரம்மே கண்டோம். ஃப்ரண்ட்டில் வந்து பேடு மாற்றிடலாம். வந்து திக்னஸ் வந்து ஃபுல்லாக தேஞ்சிருக்கு. பார்த்தீங்கன்னா தெரியும். வந்து சிங்கிள் போல்ட்டு தான். பிஸ்டனை அழுத்திட்டு அப்படியே இந்த ஒரு போல்ட்டு கழட்டிட்டு மேலே தூக்க வேண்டியதான். தூக்குனா பேடு வந்து வெளியே வந்துடும். வெளியே வந்துச்சு. திக்னஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது. அப்படியே புதுசு உக்கார வச்சுட்டு இந்த லாக்கிங்கில் வந்து கரெக்டாக உக்கார வைக்கணும். உக்கார வச்சுட்டு அப்படியே க்ளோஸ் பண்ணிவிட்டு நட்டு போட்டு 4-5 வாட்டி பம்ப் பண்ணிங்கன்னா மெரிஞ்சிடும். சிலிண்டர் வந்து சீட்டிங் ஆகும். லைனிங் ஒரு வழியாக மாட்டியாச்சு. சிம்பிள் மெத்தட் தான். வந்து ஸ்ப்ரிங்கெல்லாம் இழுத்து உக்கார வைக்கிறது தான். வந்து கீழே ஃபஸ்ட் வந்து மேலே உக்கார வச்சுட்டு இங்கே நான் காடியில் உக்கார வைக்கிறதுக்கு முன்னாடி இதில் உக்கார வச்சுட்டு அப்புறம் இழுத்து உக்கார வைக்கணும். அப்போ தான் இது டைப் தான் சுருகிறது. ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆணியை வந்து அந்த ஸ்டெப்பில் கொண்டு வரணும். அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிடலாம். வந்து அப்போ தான் மேல் நோக்கி பெடல் பிடிக்கும். ஒரு வழியாக வேலை முடிச்சாச்சு. வந்து 4 வீல் ஏற எடுத்துகிட்டு வெற்றிகரமாக வந்து பெடல் மேலே ஏறிச்சு. லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பல தகவல் தெரியணும்னா கமெண்ட் பண்ணுங்கள்.